துக்க நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து திருச்சிலேயே ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்போ. நீங்க முன்னாள் அமைச்சரா இருந்த வெல்லமண்டி நடராஜனுடைய மனைவி இறந்தாங்க. நேற்று இறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். 27ஆம் தேதி இறந்தாங்க. அவர் வந்து இப்போ வெல்லமண்டி நடராஜன் எங்க இருக்காரு? நீங்க ஓபிஎஸ்ட இருக்காரு அவரு. அவரு இங்க இருந்து ஓபிஎஸ்ட இருக்காரு. பட் அந்த நிகழ்ச்சி அதுல என்னன்னா, அந்த துக்க நிகழ்ச்சியில கூட அதிமுக நிர்வாகிகள் யாருமே கலந்துக்கல. காரணம் என்னன்னா, அவரு வந்து எடப்பாடி அந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய பிறந்தநாளை ஒட்டி ஒரு அறிக்கை வெளியிட்டார். துரோகிகள் ஒரு காலத்திலும் துரோகிகளுக்கு வந்து இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். எல்லாம் ஒன்னா இருந்தவங்க, நேற்று வரைக்கும் ஒன்னா இருந்தவங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிரிஞ்சிருக்கிறவங்க. நீங்க ஓபிஎஸ் விட்டுருங்க, மொத்தம் நீங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க எப்படி பிரிஞ்சு கிடக்கு? இது எப்படி நீங்க அதிமுக ஒன்னாகி எப்படி நீங்க அரசியல் பண்ண போகுது? 2026ல எப்படி ஒரு பலமாக போகுது? அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. என்ன காரணம்னா, வெல்லமண்டி நடராஜன் கிட்டத்தட்ட யாரு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்டவர். அவர் தான் மந்திரியா, அவங்க தான் மந்திரியா ஆக்குனாங்க அவரை. அவருடைய மனைவி இன்னைக்கு இறந்துட்டாங்க. அவர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஓபிஎஸ்ல இருக்கார், அவ்வளவுதான். இதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு, அவருடைய துக்க நிகழ்ச்சி கூட கலந்துக்க கூடாதுங்கிற ஒரு உத்தரவு மேலிடத்துல இருந்து வந்துருச்சு. நாங்க யாரும் கலந்துக்க மாட்டோம்னு மாவட்ட செயலாளர்ல இருந்து யாருமே போகல. எடப்பாடியுடைய அந்த ஒரு சர்வாதிகாரமான ஒரு சூழ்நிலை கட்சிக்கு வளர்ச்சிக்கும் அது சரியா இருக்காது அப்படிங்கிறது அதிமுகவுடைய தொண்டர்களுடைய ஒரு வருத்தமா இருக்கு.